In my case, it is an extraordinary case. Yes, கிட்டத்தட்ட 15 வருஷம் நாங்க தூங்கலங்க. இப்பதான் ஒரு 2-3 வருஷமா வந்து ஓரளவுக்கு தூக்கம்ன்றது இருக்கு. இப்பவுமே நைட்டு இப்போ நேத்து நேத்து தூங்கல. 2 மணிக்கோ 2:30 மணிக்கோ எழுந்திரிச்சான். அதுக்கப்புறம் தூங்குறது. நமக்கு தூக்கம் வரதுக்கே 2 ஆயிடும். நம்ம 2:30 மணிக்கு எழுந்திரிச்சிட்டா என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் கூட உட்காந்துருக்க வேண்டியதான். So all these things are there. So each one's life's balance we have to find. அவங்க பாத்துக்கணும். அவங்க தேடிக்கணும். எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், என்ன சாப்பிடணும், எக்ஸசைஸ்க்கு எவ்வளவு டைம் வச்சுக்கணும், அதுக்கப்புறம் குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறதா, நம்ம ஆபீஸ்க்கு போறதா, திரும்பி எத்தனை மணிக்கு வரோம், சாயந்தரம் வீட்டுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும், அது மாதிரி அந்த குழந்தைங்களை பாத்துக்கணும், அவங்களை ஹோம்ஒர்க் பண்ண வைக்கணும். இதுதானே ஒரு ஆவரேஜ் லேடியோட ருட்டீன். இது வந்து அவங்களோட பேலன்ஸ் அவங்கதான் பாத்துக்கணும். அது மாதிரி அப்பா அம்மாவோட பொறுப்பு இருக்கும். அது நான் இப்போ ஐ மீன் யூ ஆர் டாக்கிங் ஆஃப் ஆல் தோஸ் டேஸ், 20 years ago, 30 years ago. இப்போ இப்போ என்ன கேட்டீங்கன்னா நான் வந்து இப்படி உட்கார்ந்துருவேன். உங்களுக்கு வந்து 40 தாண்டினதுக்கு அப்புறம் வந்து உடம்புல சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. இப்பெல்லாம் ஏர்லி மெனோபாஸ், இதுல பெரிய மெனோபாஸ்னு ஒண்ணு இருக்குன்றது இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. அதாவது எனக்கு அந்த அனுபவம் ஆனதுக்கு அப்புறம் தான். அந்த பெரிய மெனோபாஸ்ல என்ன ஆகுது, ஒண்ணு யூஆர் ஏஜிங், யூஆர் 40+ or 45+, வாட் எவர். ரெண்டாவது வீட்டுல அப்பா அம்மாக்கு அப்போ 70 தாண்டி இருக்கும். நமக்கும் கை கால் வலி, அவங்களுக்கு மேஜர் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். இத பேலன்ஸ் பண்றது எப்படி? பண்ணிதானே ஆகணும்.